நேயர்களே, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பெரியார் சமுதாய வானொலி வழங்கும் அறிவியல் தேடல் நிகழ்ச்சி. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியில விதவிதமாய் விஞ்ஞானிகள் அறிவியலும் ஆளுமையும் அன்றாட அறிவியல் போன்ற பல்வேறு விதமான அறிவியல் சம்பந்தப்பட்ட சுவையான நிகழ்ச்சிகளை தான் கேட்க போறோம். அறிவியல் தேடல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியை நமக்கு யார் வழங்கியிருக்காங்க தெரியுமா? நம்ம பெரியார் சமுதாய வானொலியோட இணைஞ்சு இந்திய சுதந்திரத்தின் அமுத பெருவிழா, இந்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அப்புறம் தமிழக அரசின் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப மையம். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம், கேட்கலாம், ரசிக்கலாம், அறிவியலை சிந்திக்கலாம். தானானே 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 தானே நானே தன்ன நன்ன தன்ன நானே. ஆடுவோமே பாடுவோமே அறிவியலை தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோம். ஆமா, அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோம். தான நன்னே தான நன்னே தான நன்னே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. குடையாகும் வானத்தில் குவிஞ்சிருக்கும் அறிவியல், குடையாகும் வானத்தில் குவிஞ்சிருக்கும் அறிவியல், அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. தான நன்னே தான நன்னே தன நானே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே தானே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. கால்வதிக்கின்ற மண்ணிலும் குடிக்கின்ற தண்ணீரிலும், கால்வதிக்கும் மண்ணிலும் குடிக்கின்ற தண்ணீரும், கடலோர காற்றிலேயே கலந்திருக்கும் வேதியியல். ஆமா, கடலோர காற்றிலுமே கலந்திருக்கும் வேதியியல். ஆடுவோமே பாடுவோமே அறிவியல் தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. போகின்ற இடமெல்லாம் பொலிவான நுட்பங்கள், போகின்ற இடமெல்லாம் பொலிவான நுட்பங்கள், பொறியியல் வடிவங்களே என்னாலும் தேடுவோமே. நாம பொறியியல் வடிவங்களே என்னாலும் தேடுவோமே. தன்ன நன்னே தன்ன நன்னே தான நன்னே தான நன்னே தன நானே தானே நன்னே தன்ன நன்ன தன்ன நானே. பெரியார் சமுதாய வானொலியில் பேசுறோமே பேசுறோமே, பெரியார் சமுதாய வானொலியில் பேசுறோமே பேசுறோமே. பெரியோரே பிள்ளைகளே கேளுங்கம்மா கேளுங்கம்மாவே, பெரியோரே பிள்ளைகளே கேளுங்கம்மா கேளுங்கம்மாவே. பிரம்மாண்ட அறிவியலை புரிந்து கொள்ள புறப்பட்டு வாருங்கள் தாய்மார்களே தன்ன நன்ன தன்ன நானே தானே, வாருங்கள் தாய்மார்களே தன்ன நன்ன தன்ன நானே. ஆடுவோமே பாடுவோமே அறிவியலை தேடுவோமே, அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையில அறிவியல் தேடுவோமே. நாம அன்றாட வாழ்க்கையிலே அறிவியல் தேடுவோமே. வணக்கம் நேயர்களே, அறிவியல் தேடல் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியோட முதல் பகுதியான விதவிதமாய் விஞ்ஞானிகள் அப்படிங்கிற இந்த பகுதியில் நாம் ஒவ்வொரு விஞ்ஞானியை பற்றிய வித்தியாசமான செய்திகளை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம்.
ஹலோ மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது பெரியார் சமுதாய வானொலி 90.4. நான் உங்கள் ஆர்த்தி. இன்னைக்கு எந்த விஞ்ஞானியை பத்தி பார்க்க போறோம்னா, அவர் யாருன்னு சொல்றதுக்கு முன்னாடி அவரை பத்தின ஒரு குட்டி இன்ட்ரோ. ஒரு பொருள் இப்போ கீழே விழுந்துச்சுன்னா அதை நம்ம இயற்கை அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அந்த இயற்கைக்கு பின்னாடி இருக்க உண்மை என்னங்கிறத பத்தி நம்ம யோசிக்கிறது கிடையாது. ஆனா ஒருத்தவர் யோசிச்சாருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்துக்கே புவியீர்ப்பு சக்தினா என்னன்னு தெரிஞ்சது. அவர் வேற யாரும் இல்லைங்க, இங்கிலாந்து தேசம் இந்த உலகத்துக்கு தந்த நிகரற்ற விஞ்ஞானி சர் ஐசக் நியூட்டன் தான். ஆமாங்க, இன்னைக்கு சர் ஐசக் நியூட்டனை பத்தி தான் பார்க்க போறோம். சர் ஐசக் நியூட்டன் இங்கிலாந்து தேசத்துல 1642 ஆண்டு டிசம்பர் 25 நாள் பிறக்கிறாருங்க. அவர் ஒரு விவசாய குடும்பத்துல தாங்க பிறக்கிறாரு. இளம் வயசுல அவருக்கு படிப்புல அந்த அளவுக்கு ஆர்வம் காட்டலங்க. ஆனா அவரை விட பெரிய பையன் அவரை கேலி செஞ்சாருன்னு சொல்லி அவர்கிட்ட சண்டை போட்ட பிறகுதான் அவருக்கு படிப்புல ஆர்வம் காட்ட ஆரம்பிச்சு நல்லா படிக்க ஆரம்பிச்சிருக்காருங்க. சிறு வயதிலேயே தண்ணீர்ல வேலை செய்யற கடிகாரத்தை கூட கண்டுபிடிச்சிருக்காருங்க. ஆனா அவருடைய குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரால் அவரோட பள்ளி படிப்பை தொடர முடியலங்க. ஆனா அவருக்கு படிப்பில் மேல இருந்த ஆர்வத்தை பார்த்த அவருடைய மாமா அவரை கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில சேர்க்கிறாருங்க. கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில அவரோட இளங்கலை பட்டத்தை முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் தாங்க அறிவியல் வளர்ச்சிக்கு அவருக்கு அபாரமா வளருது. அவர் ஒரு இயற்பியல் வல்லுநர் மட்டும் கிடையாதுங்க, கணித மேதையும் கூட. கணிதத்துல ஒரு நூல் கூட இயற்றிருக்காருங்க. அந்த நூலோட பேரு மேத்தமேட்டிக்கல் பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் பிலாசபி. இதை பிரின்சிபியான் கூட சொல்லலாம். அறிவியல் நூல்களிலே இந்த நூல் மிக சிறந்ததாக கருதப்படுதுங்க. நாம இப்ப படிக்கிற பைனாமியல் தியரம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இண்டோகிராத் கால்குலஸ், ஒளியின் இமிஷன் கோட்பாடு, இது எல்லாமே அவர் கொடுத்ததாங்க. வளைந்த ஒரு பொருளோட பரப்பளவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னது கூட அவர் தாங்க. தொலைநோக்கி உருவாக்குறதுல ஆர்வமா இருந்த அவரு ஒரே வருஷத்துல ஒரு தொலைநோக்கியை கண்டுபிடிக்கிறாருங்க. இப்போ இருக்கிற நவீன வளம் பொருந்திய தொலைநோக்கி கூட நியூட்டன் அன்னைக்கு கண்டுபிடிச்ச அந்த முதல் தொலைநோக்கியோட அடிப்படையில தாங்க இருக்கு. இங்கிலாந்து தேசத்தோட ஆகச்சிறந்த விஞ்ஞானியாக கருதப்படும் சர் ஐசக் நியூட்டன் 1727 ஆண்டு மார்ச் 20 நாள் இறந்து போறாருங்க. நியூட்டனுக்கு பலர் அஞ்சலி செலுத்தினாலும் போப் எழுதிய அஞ்சலி மிகவும் ஆழமானதுங்க. இயற்கையும் அதன் விதிகளும் இருளில் கிடந்தன. கடவுள் நியூட்டன் பிறக்கட்டும் என்றார். ஒளி பிறந்தது. இந்த வாசகம் அவர் பிறந்த அறையில் இன்னும் பொறிக்கப்பட்டிருக்குங்க. நியூட்டன் ஒரு பிறவிலேயே ஒரு மேதங்க. அதனாலதான் இயற்கையின் விதிகளை கூட அவரால் சொல்ல முடிஞ்சது, இரவா புகழும் பெற முடிஞ்சது அப்படின்னு நாம நினைக்கலாம். ஆனா அந்த பிறவி மேதைக்கு கூட தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி தாங்க தூண்களா இருந்தது. அவருடைய கோட்பாடுகள் வன்மையா எதிர்க்கப்பட்ட போதெல்லாம் கூட அவர் மனம் தளரல. அவர் மட்டும் இல்லைங்க, நம்ம வாழ்க்கைக்கு கூட தன்னம்பிக்கை விடாமுயற்சி ஆகிய 2 தூண்களா இருந்துச்சுன்னா இந்த வானம் கூட வசப்படுங்க. ஓகேங்க, இன்னைக்கு சர் ஐசக் நியூட்டனை பத்தி சில விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னும் வர இருக்கும் நாட்களில் பல விஞ்ஞானிகளை பற்றி காண இருக்கிறோம். இத்துடன் பை ஃப்ரம் ஆர்த்தி. தொடர்வது அறிவியல் தேடல் நிகழ்ச்சியின் 2வது பகுதியான அறிவியலும் ஆளுமையும் பகுதி. நேயர்களே, இன்றைய அறிவியலும் ஆளுமையும் பகுதியில நாம கேட்க போறது சூரிய சுடுநீராக்கி, அதாவது சோலார் ஹீட்டர் பற்றிய உரையாடல் நிகழ்ச்சி. வழங்குவோர் ரேகா, ஜெயா மற்றும் அருணா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். ரேகா, ஜெயா, நீங்க 2 பேரும் ஏன் நேத்து ஸ்கூலுக்கு வரல? ஓ அதுவா, நாங்க சயின்ஸ் எக்ஸிபிஷன் போயிட்டோம், அதுதான் இது வரல. ஓஹோ, சயின்ஸ் எக்ஸிபிஷன் போனீங்களா? சரி, அங்க என்னெல்லாம் பாத்தீங்க? என்ன நடந்துச்சு அங்க? நிறைய ஸ்கூல்ல இருந்து வந்திருந்தாங்க, விதவிதமா நிறைய வச்சிருந்தாங்க. ஆனா எனக்கும் ஜெயாக்கும் ஒண்ணுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியா? என்ன பிடிச்சிருந்தது அப்படி? சுடுநீராக்கும் சூரிய சக்தி, அதாவது எப்படி சொல்றது, நம்ம வீட்டுல யூஸ் பண்ற ஹீட்டர். அப்படியா? இது கேட்க நல்லா இருக்கே, அத பத்தி கொஞ்சம் சொல்ல. அதுவா, இப்போ வெயில் அதிகமா இருக்கோ கம்மியா இருக்கோ, ஆனா வருஷத்துக்கு 300 நாள் நம்மளுக்கு ஃப்ரீயா சுடு தண்ணி கிடைக்கும். இதுதான் அதோட ப்ராசஸ். என்னப்பா சொல்ற? சூரியன் மேல இருக்கு, தண்ணி கீழே இருக்கு, இது எப்படி சாத்தியமாகும்? அதுவா, அதுதான் அங்க சாத்தியம் பண்ணாங்க. இப்ப நானும் அவளும் பார்த்தது சொல்றோம், நீயே கேளு, அப்புறம் நீயே செஞ்சு பார்ப்போம் வீட்டுல. ஓ அப்படியா? எனக்கு இது நீங்க சொல்றத கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி சொல்றேன். அதுக்கு தேவையானது முதல்ல 2 ட்ரம் எடுத்துக்கிட்டாங்க. ட்ரம்மா? என்ன ட்ரம்? பிளாஸ்டிக் ட்ரம்மா? இல்ல அருணா, பிளாஸ்டிக் ட்ரம் இல்ல, தகரம் இல்லனா அலுமினியம் ட்ரம் எடுத்துக்கணும். அப்படியா? அதை வச்சு என்ன பண்றது? இரு சொல்றேன். முதல்ல இதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு சொல்றேன், அப்ப இதை எப்படி பண்றதுன்னு சொல்றேன்.
சொல்லு சொல்லு, நானும் வீட்டில் செஞ்சு பார்க்குறேன். கண்டிப்பா 2 ட்ரம் தேவை, நீளமான கண்ணாடி வடிவில் இருக்கிற ஒரு பெட்டி தேவை, கருப்பு கலர் காப்பர் தகடுகள் தேவை. இதெல்லாம் தான் தேவையானது. கருப்பா? ஏன் கருப்பு கலரில் மட்டும்? ஏன் பச்சை கலர் மஞ்சள் கலர்லலாம் இருக்கக்கூடாதா? அது ஏன்னா கருப்பு கலர் சீக்கிரம் சூரிய வெப்பத்தை உள்ள வாங்கிக்கும், அதனாலதான் கருப்பு கலர். ஓஹோ, அதனாலதான் கருப்பு கலர் போட்டு நம்ம வெளில போறப்ப நமக்கு ரொம்ப வேர்க்குதா? அதேதான். இப்போ இதுக்கு நம்ம கருப்பு தகடு தான் யூஸ் பண்ணணும், அப்போதான் இது சீக்கிரம் வெப்பத்தை உள்ள வாங்கும். சரி சரி, நீ மேல சொல்லு. சொல்றேன், செய்முறை எப்படின்னு சொல்றேன், நீ வீட்ல போய் செஞ்சு பாரு. சரி சரி, சொல்லு சொல்லு. 20 சென்டிமீட்டர் விட்டமும். இரு என்ன விட்டம் பட்டோன்ற? அப்படின்னா என்ன? அது ஒண்ணும் இல்லப்பா, ஒரு வட்டத்துல பாதியா பிரிக்கிறது தான் விட்டோம்னு சொல்லுவாங்க. நீ நடுவுல பேசாம ஒழுங்கா கேளு. சரி சரி, சாரி. ஒரு பக்கம் கீழ் வாட்டிலையும் இன்னொரு பக்கம் மேல் வாட்டிலையும் ஓட்டை போட்டு இரும்பு குழாய் பதிக்கணும். ட்ரம்மோட கீழ் வாட்டில ஈக்குவலா 2 குழாய் பொருத்தணும். சரி, அந்த 2 குழாய்க்கு இடையில எவ்வளவு தூரம் இருக்கணும்? ஆறா, நான் சொல்றதெல்லாம் கவனிக்கிறியே, பரவாயில்ல. அந்த 2 குழாய்க்கு நடுவுல 60 சென்டிமீட்டர் கேப் இருக்கணும். பாரா, கவனிக்கிறியே, சொல்றேன். அந்த 2 குழாய்க்கு நடுவுல 60 மீட்டர் கேப் இருக்கணும். சரி, அடுத்து என்ன பண்றதுன்னு சொல்றேன். 2த்துக்கும் இடையில உள்ள காலி இடத்துல வெப்பக்காப்பு பொருளான கிளாஸ் நிரப்பணும். இதுக்கு பேரு தான் சுடுநீர் சேமிப்பு தொட்டின்னு சொல்றாங்க. 108 சென்டிமீட்டர் நீளமும் 76 சென்டிமீட்டர் அகலமும் 8 சென்டிமீட்டர் உயரமும் கொண்ட நீளமான செவ்வக வடிவில் இருக்கிற தகர பெட்டியை எடுத்துக்கணும். அந்த பெட்டியில தாமரை தகடுகளை பரப்பி வச்சுக்கணும். அதோட அடிபாகத்துல 1.3 சென்டிமீட்டர் விட்டம் உள்ள தாமரை குழாய பத்த வச்சு இணைக்கணும். தாமிர தகடு மேல கருப்பு வண்ணம் பூசணும். அந்த செவ்வக தகர பெட்டியில 4 கிலோ கனம் உள்ள கண்ணாடியை வச்சு மூடணும். அந்த தாமரை குழாயோட முனைய ட்ரம்மோட உள்பக்கத்தோட இணைக்கணும். இதுக்கு பேரு தான் சூரிய ஆற்றல் கிரகிப்பான். அப்பா நிறுத்துப்பா, நீ சொல்றது எனக்கு வாய வலிக்குது. சரி, இது இவ்வளவுதானா இல்ல இன்னும் இருக்கா? சொப்பா, முடியலப்பா. என்ன இதுக்கே எப்படி சொல்லிட்ட? இது எப்படி வேலை பார்க்குதுன்னு உனக்கு தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிஞ்சுக்கணும்பா, அத சொல்லுப்பா. சொல்றேன் கேளு. நீர்த்தேக்க தொட்டியில தண்ணியை நிரப்பி சூடாக்கிய தெற்கு நோக்கி 23 டிகிரி சாய்ச்சி வைக்க. சூரிய கதிர்கள் கண்ணாடி வழியா தாமரை தட்டை சூடாக்கும். இதனால அது பக்கத்துல இருக்கிற தாமரை தகடும் சூடாகி நீர் வெப்பமாகுது. சூப்பரு, அவ்வளவுதானா? அப்போ இல்ல, நான் முழுசா சொல்லிக்கிறேன், நீ கேள. இப்போ சூடான தண்ணி அதோட அடர்த்தி குறைஞ்சதால மேலே எலும்பி தொட்டியோட மேல் பக்கத்துல உள்ள உருளை வடிவ ட்ரம் உள்ள இருக்கிற வாயில அதை கொண்டு வந்தா சுடுநீர் நமக்கு கிடைச்சிரும். இதனாலதான் சூரியன் இல்லாத டைம் கூட நமக்கு சூடான தண்ணி கிடைக்குது. எல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கே, ஆனா அதை செய்யறதுக்கு ரொம்ப செலவாகும் போலயே. அப்படிதான் நாங்க 2 பேரும் நினைச்சு அவங்க கிட்ட கேட்டோம். ஆனா இதுக்கு மொத்த செலவே 3500 ரூபாய் தான் ஆகும். இந்த 3500 ரூபாய் நம்ம செலவு பண்ற மூலமா தினமும் நமக்கு 50 லிட்டர் வரைக்கும் சுடு தண்ணி கிடைக்குது. என்னது, 50 லிட்டரா? வெறும் 3500 ரூபாய் நம்ம செலவு பண்றதுனால ஒரு நாளைக்கு நமக்கு 50 லிட்டர் கிடைக்குதா? இது உண்மையாவே செமையான விஷயம் தெரியுமா? ஆமா, அதனாலதான் நானும் ஜெயாவும் நாளைக்கு இதை நாங்க எங்க வீட்டுல செஞ்சு பார்க்கலான்னு இருக்கோம். சரி சரிப்பா, நீ சொன்னதெல்லாம் எனக்கு நல்லா புரிஞ்சுது. நானும் இதை வீட்டில் செஞ்சு பார்க்குறேன். நம்ம இதை பண்ணுறது மூலமா சுடு தண்ணி கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஹீட்டரோட செலவு கம்மியாகி எலக்ட்ரிசிட்டி பில் எல்லாம் கம்மியாயிடும். ஓஹோ, இது இன்னும் சூப்பரான விஷயமா இருக்கே. எங்கள் வீட்டில் கரண்ட் பில் கட்டியே பாதி சொத்து அழிஞ்சிருது. இப்போ இதை பண்ணால் நமக்கு கரண்ட் பில்லும் கம்மியாகும், சுடு தண்ணியும் கிடைக்கும். உண்மையாகவே ரொம்ப நல்ல விஷயம். ஆமா, இது பண்றது மூலமா கரண்ட் பில்லும் கம்மியாகும், இயற்கை மூலமா சூடான தண்ணியும் கிடைக்கும். ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி. ஆமாப்பா, நம்ம எல்லாருமே இதை கண்டிப்பா வீட்டில் செஞ்சு பார்க்கணும். நானும் போய் வீட்டில் எங்க அம்மா கிட்ட சொல்றேன். ஆமா, இது பண்றது மூலமா நம்ம வீட்டுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நம்ம நாட்டோட பொருளாதாரம் எங்கேயோ போயிரும்பா. நாங்க எப்படி இதை புதுசா கத்துக்கிட்டு பயன்படுறோமோ அதே மாதிரி நீங்களும் இதை கத்துப்பீங்கன்னு நம்புறோம். இன்றைய அன்றாட அறிவியல் பகுதியில் நிலவை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்கிறதுக்காக நமது பெரியார் சமுதாய வானொலி நிலையத்துக்கு நிலாவே வந்திருக்கு. வானத்திலேருந்து இறங்கி வாங்க
நிலா தன்னை பற்றி என்னெல்லாம் சொல்ல போகுது அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் நண்பர்களே, நான் தான் நிலா. நிலாவாகிய நான் பூமியோட ஒரு இயற்கையான துணைக்கோளாக இருக்கிறேன். நான் ஏறத்தாழ 4.5 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தேன். செவ்வாய் கிரகம் மாதிரி ஒரு கோள் பூமி மேலே மோதி அப்போ உருவான ஒரு துகள்ல இருந்து தான் நான் உருவானதா ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. நான் பூமியோட அளவில் 1/3 பங்கு தான் இருக்கிறேன். சூரிய குடும்பத்தில் நான் 5வது மிகப்பெரிய துணைக்கோளாக இருக்கேன். அது மட்டும் இல்லைங்க, 2வது அடர்த்தி மிக்க துணைக்கோளும் நான் தான். பூமியிலேருந்து நான் எவ்வளோ தூரத்தில் இருக்கேன்னு உங்களுக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட 3,34,403 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறேன். என்ன நானே சுற்றுறதுக்கும் பூமியை சுற்றி வர்றதுக்கும் ஒரே நேரத்தை தான் எடுத்துக்கிறேன். அதாவது 27.3 நாட்கள் எடுத்துக்கிறேன். அதனால் என்னோட ஒரு பக்கத்தை மட்டும்தான் பூமியில் இருக்கிற உங்களால் பார்க்க முடியும். இப்போது நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். என்னோட ஈர்ப்பு விசை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால பூமியில் 120 கிலோ உள்ள மனுஷன், ஏன்னா என்னோட ஈர்ப்பு விசை பூமியோட ஈர்ப்பு விசையில் 1/6 பங்கு தான் இருக்கு. பூமியில் இருந்தே என்னை பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷங்க எப்போ என் மேலே அடி எடுத்து வச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 1969 ஜூலையில் தான் நீல் ஆம்ஸ்ட்ராங், எட்வின் ஆல்ட்ரின், காலின்ஸ் ஆகிய 3 பேரும் அப்பல்லோ 11 மூலமாக எனக்குள்ளே வந்தாங்க. என்னோட நிலப்பரப்பில் இறங்கின முதல் மனுஷன் அப்படின்னா அது நீல் ஆம்ஸ்ட்ராங் தான். இந்த உலகத்தில் பூமியை தவிர மனிதர்கள் கால் பதித்த ஒரே வான்பொருள் நிலவாகிய நான் தான். அதில் எனக்கு ரொம்ப பெருமை. என்னோட பரப்பில் முதல்ல இறங்கி மனுஷங்களாகிய நீங்கள் ஆய்வு செஞ்ச இடத்துக்கு பேர் அமைதி கடல் அப்படின்னு பேர். ஆமாங்க, என்னோட பரப்பில் தண்ணி இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? இந்தியாவில் இஸ்ரோ அனுப்பின சந்திராயன் 1 அப்படிங்கிற செயற்கைக்கோளில் இருந்த M3 அப்படிங்கிற கருவி தான் என்னோட நிலப்பரப்பில் இருந்த தண்ணியை முதல்ல கண்டுபிடிச்சிது. நான் இப்பெல்லாம் பூமியை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகிக்கிட்டே இருக்கேன். அதாவது ஒரு வருஷத்துக்கு 382 சென்டிமீட்டர் அளவில் நான் விலகி போயிட்டே இருக்கேன். அப்புறம் நிலவாகிய எனக்கு எப்படி வெளிச்சம் கிடைக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என் மேலே படுற சூரிய ஒளியை எதிரொலிக்கிறதுனால தான் இரவு நேரத்தில் எனக்கு ஒளி கிடைக்குது. ஆமாம், என் மேலே இவ்வளோ சூரியன் ஒளிப்படுதே, நான் எவ்வளோ ஒளியை எடுத்துப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? என் மேலே படுற சூரிய ஒளியில் 7.3% மட்டும்தான் நான் எதிரொலிக்கிறேன். என்னை தவிர சூரிய குடும்பத்தில் உள்ள 146 நிலவுகளுக்கும் தனித்தனியாக பேர் இருக்கு. என்னோட ஈர்ப்பு விசையால் தான் கடலில் அலைகள் உருவாகுது. ஆனால் எனக்கு வளிமண்டலம் அப்படிங்கிறது இல்லை. அதனால் நீங்கள் பேசுனா அடுத்து உள்ளவங்களுக்கு கேட்காது. ஆனால் என்னோட நிலாப்பரப்பில் நிறைய டைட்டானியம் அப்படிங்கிற கனிமம் அதிக அளவில் இருக்குது. அது சரி, என்னோட வெளிச்சம் பூமியை வந்தடைகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப அதிகம்லாம் இல்லைங்க. வெறும் 1.3 நொடியில் என்னோட வெளிச்சம் பூமிக்கு வந்து கிடச்சிடும். நீங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக ஆடி பாடி விளையாடலாம். உங்களுக்கு என்னை பற்றி வேற ஏதாவது விவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் கேள்வியாக எனக்கு லெட்டரில் எழுதி அனுப்புங்க. அதே மாதிரி என்னை பற்றி எனக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதையும் நீங்கள் கடிதமாக எழுதி அனுப்புங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பெரியார் சமுதாய வானொலி 90.4 பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், வல்லம், தஞ்சாவூர். நன்றி. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் பெரியார் சமுதாய வானொலி 90.4.